ஹாய் குட்டீஸ். ஆச்சு உங்களுக்கு ஒரு குட்டி விஷயம் சொல்ல போகிறேன். நாளைக்கு மார்ச் 8 உமன்ஸ் டே, சர்வதேசிய பெண்கள் தினம். மார்ச் 8 உங்களுக்கு தெரியும் தானே? அந்த மார்ச் 8 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி ஸ்பெஷல் ஆச்சு, பெண்கள் தினம் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒரு 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரி அந்த சமயத்தில் நிறைய லேடிஸ் நியூயார்க் போகிறாங்க வேலைக்காக வேண்டி. நிறைய பெண்கள் நியூயார்க் போகிறாங்க. எங்கன்னா பஞ்சாலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது அங்கே ஹவர்ஸ் எப்படின்னா 24 ஹவர்ஸில் 16 மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்க்கணும். 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 16 மணி நேரம் வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? வேலை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் அவங்க தான் வீட்டில் குக் பண்ணணும், சமைக்கணும், எல்லாம் அவங்க தானே செய்யணும். அது எல்லா லேடிஸ்க்கும் அது எழுதப்பட்ட விதின்ற மாதிரி இருக்குது. அது என்ன தான் வெளியே வேலை பார்த்தாலும் வீட்டில் போய் அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. பார்த்தா இவங்களுக்கு இன்னொரு விஷயம், சேல்ரி சம்பளம் ஆண்களோட பாதி சம்பளம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆண்களுக்குரிய சம்பளமும் லேடிஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று வேலை பார்க்குற ஹவர்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க பார்த்து பொறுத்து பார்த்துட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. 1008 முத போராடின பெண்கள்னா தையல் தைக்கிற பெண்கள் தான். முதல் போராட்டம் யாருன்னா தையல் தைக்கிற பெண்கள் தான் போராட ஆரம்பித்தாங்க. இது மாதிரி எங்களுக்கு வேலையோட நேரத்தை கம்மி பண்ணுங்க, 16 மணி நேரம் எங்களால் வேலை பார்க்க முடியாது, எங்களுக்கு வேலை நேரத்தை கம்மி பண்ணுங்கன்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட ஆரம்பிச்சா உடனே கொடுத்துருவாங்களா? கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல. அது 8-9 வருஷம் அந்த போராட்டம் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாலையில் உள்ளிருப்பு போராட்டம், அந்த பஞ்சாலைக்குள்ளேருந்து போராட்டம் நடக்கும்போது ஒரு 75 பெண்கள் கருகி செத்து போகிறாங்க. உடம்பெல்லாம் கருகி, நெருப்பில் கருகி இறந்து போயிடுறாங்க ஒரு 75 பேர். அதுக்கப்புறம் போராட்டம் ரொம்ப பயங்கரமாக இதாகுது, டெவலப் ஆகிட்டுருக்கு. மக்கள்லாம் ரொம்ப போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெர்மனிலேருந்து கிளாரான்னு ஒருத்தவங்க ஒரு பெண் போராளி. அவங்க பெண்களுக்காக போராட்டம் பண்ண ஒரு பெரிய போராளி. அவங்க 17 நாட்டிலேருந்து பெண்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லா நாட்டிலேருந்து பெண்கள் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து பெரிய போராட்டமாக மாறுது. அப்போ 1917 முதல் உலகப்போர், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும், அதாவது லோயர், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லா பெண்களும் கீழே இறங்கி ரோட்டில் போராடுறாங்க. எதுக்காக? அமைதி வேணும், சாப்பாடு வேணும், அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த 4 நாள் போராட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லைப்ரரி டைம் இருக்கும்போது நீங்கள் லைப்ரரியில் போய் படிங்க, இந்த மாதிரி விஷயங்களை படிங்க. என்னென்ன போராட்டம் நடந்துச்சு, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் எப்படி நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சுன்னு படிங்க. அந்த 4 நாள் பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லோரும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, மெயினாக போராட்டம், அதுக்குரிய போராட்டம் நடக்குது. ஒன்று எங்களுக்கு வேலை நேரத்தை கம்மி பண்ணுன்ற போராட்டம். ஓட்டு உரிமை கிடையாது, ஜென்ஸ் மட்டும் தான், ஆண்கள் மட்டும் தான் போய் ஓட்டு போடுவாங்க. லேடிஸ்லாம் ஓட்டுலாம் போட முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா அவங்க கொண்டு வராங்க. இது மாதிரி எங்களுக்கு சமூகம், பொருளாதாரம், அரசியல் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது 8-9 வருஷத்துக்கு மேலே நடக்குது. கடைசியில் 1975 1975 மார்ச் 8 ஐநா அவங்களுக்காக வேண்டி நிறைய ஒரு நல்ல உத்தரவுகள்லாம் போட்டு அதை ஒரு பெண்கள் உமன்ஸ் டே அப்படின்னு அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஐநா கொடுக்குது, அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க இந்த உமன்ஸ் டே மார்ச் 8. சைனாவில் கூட லீவெல்லாம் விடுறாங்களாம். அது மாதிரி நிறைய கண்ட்ரியில் லீவெல்லாம் விட்டு பயங்கரமாக கொண்டாடுறாங்க உமன்ஸ் டே. இப்போ நம்ம உமன்ஸ் டே என்ன அப்படின்னா, அது ஒரு பயங்கர ஹாப்பியானது கிடையாது. அது எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை லேடிஸ் ரத்தம் சிந்தினாங்க, எவ்வளோ அடிபட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அஞ்சலி நாளாக தான் நான் ஆட்சின்னு நினைப்பேன். அதை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஈஸியாக எப்படி கொண்டாடுறோம் உமன்ஸ் டே?
கோலப் போட்டி நடத்துகிறோம், சமையல் போட்டி நடத்துகிறோம். அப்படி தானே உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க. இப்போ இருக்க பெண்கள்லாம் தான் கொண்டாடுறாங்க. அதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. உமன்ஸ் டேனா அப்படி கோலப் போட்டி, ட்ரெஸ் காம்படிஷன், சமையல் போட்டி, இதுதான் அவங்களுக்கு உமன்ஸ் டேவாக இப்போ இருக்குது. உமன்ஸ் டேனா அவங்களுக்கு என்னன்னு தெரியலையோ என்னமோ தெரியல. சரியா? அந்த பெண்களோட போராட்டம் பெரிய போராட்டம். பெண்கள் எப்பயுமே ரொம்ப தைரியமாக, போல்டாக, அவங்களுக்கு நினச்சதை அவங்க செய்கிற மாதிரி இருக்கணும். மெயினாக அந்த மாதிரி பெண்கள் இருந்தாலே குடும்பமே நல்லாயிருக்கும். எந்த குடும்பத்தில் பெண்கள் நல்லா படித்து நல்ல அறிவானவங்களாக இருக்காங்களோ, தைரியமானவங்களாக இருக்காங்களோ, அந்த குடும்பத்தில் சூப்பராக வரும். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. பெண்கள் அறிவு சார்ந்தும் தைரியமாகவும் எல்லாத்துலேயும் அவங்க டேலண்ட்டாக இருக்கணும். லேடிஸ் வந்து அப்போ தான் பெண்கள் தினம் டெய்லியுமே பெண்கள் தினம்தான். சரியா? நீங்கள் குட்டி பசங்க என்ன பண்ணணும்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சின்ன குட்டி பாப்பா இருந்தாலும் லேடிஸ்க்கு, பெண்களுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை கொடுக்கணும். அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். சரியா? அது வந்து உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட். அம்மாக்கா உங்களோட முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் வீட்டிலையே பாருங்களேன். வீட்டில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க கிச்சனெல்லாம். முந்தைய காலத்தில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கிச்சனுக்கு வந்தாலே இது பெரிய பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. லேடிஸ் தான் சமைக்கணும், லேடிஸ் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும். கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, மாப்பு போடுறது, குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கிறது எல்லாம் லேடிஸ் தான் பண்ணணும். ஜென்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் இப்போல்லாம் எப்படி நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, ட்ரெயின் போட்டுறாங்க, கப்பல் எல்லாம் பண்ணுறாங்க. லேடிஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க இப்போ. ஆனால் அவங்களுக்கு இன்னும் வீடுகளில் வந்து பொருளாதார சுதந்திரன்றது கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்குமே கிடைக்க மாட்டேங்குது லேடிஸ்க்கெல்லாம். எவ்வளோ தைரியமான பெண்கள்லாம் இருக்காங்க. நம்ம இந்திரா காந்தி அம்மா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர். நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா, அவங்களாம் எவ்வளோ போல்டு, எதுக்கும் பயப்படாமல் அவ்வளோ போல்டாக இரும்பு மனுஷி மாதிரி இருந்தாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிரிக்கெட் பாருங்கள், கிரிக்கெட் மேட்ச்சில் பெண்கள் நிறைய பேர் என்ன அழகாக விளையாடுறாங்க. டென்னிஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் டேலண்ட்டாக இருக்காங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது, அறிவு இருக்குது. அது வெளிக்கொணர மாட்டேன்றாங்க. இன்னொன்று அவங்களுக்குள்ளேயே ஒரு ஷெல்லுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நிறைய லேடிஸு ஷெல்லுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஆட்சியை சுற்றி இருக்க பெண்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. உலகம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. ஆனால் அதை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கே விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறாங்க, நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நீங்கள் குட்டீஸு எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. பெண்கள் எல்லாருக்கும் ரெஸ்பெக்டாக அவங்கள மரியாதையோடு பார்க்கணும். சரியா? ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.